Test. Sound test. 1, 2, 3. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். Once again, we would like to welcome all of you for today's worship service in the sweet name of our Lord and Savior Jesus Christ. அன்பானவர்களே, இப்படியாக இந்த நாளில் கூட நாம் சிறுவர் ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். We are observing Children's Sunday. அப்படியே அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த நாளில் கூட சிறு பிள்ளைகள், நம்மளுடைய சபை பள்ளி பிள்ளைகள் இந்த ஆராதனைகளை பங்கெடுத்து தொடர்ந்து நம்மளை வழிநடத்துவார்கள். தேவ நாமம் மகிமைக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி இந்த ஆராதனை கூட ஆரம்ப ஜெபத்தில் நம்மளை வழிநடத்த இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து நாம் கர்த்தரை துதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். God bless you. Greetings in the name of the Lord Jesus. Praise the Lord and happy Sunday, everyone. My name is Misha and I would like to wish all the children of TMC Salaya happy Children's Sunday. As it is written in the book of Psalms, chapter 1 to 7, verse 3, children are the gift from the Lord. They are reward from Him. Let us dedicate today and this moment to celebrate all children in the world, and may they be blessed by the name of the Lord. Now let us close our eyes and pray together for this lovely Sunday. Our Heavenly Father, we worship you for the grace to gather in your presence today. We thank you for all the things happen to us. Give us everything we need pertaining to life and godliness. Endure us with the power to do all the things, because we know in you we can do everything through Jesus Christ that strengthens us. Abide us, O Lord. We pray that we will glorify you and will bless us. We pray that each and every congregation today bless them and keep them safe to glorify your holy name. In Jesus' name I pray, amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்கள், இப்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஆரம்ப ஜெபத்தை செய்திருக்கார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். வாருங்கள், தொடர்ந்து கர்த்தரை நாம் துதிப்புமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட ஆண்டவரே, இந்த சிறுவர் ஞாயிறு ஆராதனையில் கூட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களை அழைத்து வந்திரே. நன்றி அப்பா. ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலவெளியில ஒப்பு கொடுப்போமா தேவ பிள்ளைகளே? இந்த காலவெளியில நம்மளை அர்ப்பணிப்போமாக. இந்த காலவெளியில நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமாக. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்க தான் எங்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமாக. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. இது உம்முடைய நேரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற நேரம், நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம் ஆண்டவரே. ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்து ஹalleluya. ஆராதனை 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 ஹalleluya. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பரே சுராஜனுக்கே ஹalleluya. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு, அன்பரே சுராஜனுக்கே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே சொல்லுமா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி தேவ பிள்ளைகளே
கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை ஆராதனை முழு இதயத்தோடு ஹல்லேலூயா ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. நன்றி ஆண்டவரே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. நன்றி இயேசுவே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆமாண்டவரே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே ஆமாண்டவரே என் வாயின் வார்த்தைகள் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, கர்த்தரை உயர்த்துவோமாக. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அன்பரே சுராஜனுக்கே. ஓ ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கே. ஓ ரபபரியாந்தரபஷனரபரே. நன்றி ஆண்டவரே. ராஜனுக்கே. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் முழு இதயத்தோடு என் இதய துடிப்பாக மாற்று. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஆண்டவரே ஜெப வீரன் என்று எழு. ஆம் இயேசு சுவாமி. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஹல்லேலூயா ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 ஆமென். ஹல்லேலூயா. அன்பரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனு. சுவிசேஷ பாரம் ஒன்று கரங்களை உயர்த்தி சுவிசேஷ பாரம். ஆமாண்டவரே. ஆமாப்பா. என் சுமையா
சுமையாய் மாற வேண்டும். ஆம் ஆண்டவரே, சுவிசேஷ பாரம் ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, சுமையா உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. என் தேச எல்லை எங்கும் ஆம் ஆண்டவரே, உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் ஆம் ஆண்டவரே, உம் நாமம் சொல்ல வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை கர்த்தரை உயர்த்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ரிபாகா ஷதரபாபா. கர்த்தரை உயர்த்துமாய் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் மகிமையானவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஹல்லேலூயா. ரபபரி அந்தரப ஷதரபா. ஓ, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் மகிமையானவர் ஆண்டவரே, நீர் மாட்சிமை நிறைந்தவர், நீர் மகத்துவம் நிறைந்தவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். ஓ ரபபரியா தலரா குரபபா ஷதரா குரலரா பாபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துமாய் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நம்முடைய இல்லங்களிலிருந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நம்முடைய வீடுகளிலிருந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவாங்க. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் உன்னதர், இயேசுவே நீர் மகிமையானவர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாம, சகல காலங்களுடைய நாமத்துக்கு முண்டங்கும் ஆண்டவரே. பாவத்தை மன்னிக்கிற நாமம் ஆண்டவரே. ஓ, இயற்கை மேல் அதிகாரம் நிறைந்த நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம், எங்களை விடுதலை ஆக்கிற நாமம், பிசாசை ஜெயித்த நாமம், பாதாளத்தை வென்ற நாமம், ஆசீர்வாதம் நிறைந்த நாமம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே ஹல்லேலூயா. ஆல்பாமையா இருக்கிறவர், ஆதி மந்தமா இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓரியா தரா குரலரபா ஷதரபா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மறுபடியும் வரப்போகிறீர் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீர், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவாக வரப்போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா ஷதரா குரலா ரபா. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அன்பானவரே, இரக்கமுடைய தேவன், மனதுருக்கம் நிறைந்த தேவன், எங்களுக்காய் சிறுவல மரித்தரே நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுத்திரே, நம்முடைய உயிரை கொடுத்திரே நன்றி இயேசு சுவாமி. எங்களுக்காய் சகலத்தையும் அர்ப்பணித்திரே நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரபா ஷதரபா.
உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு வசை மறுபடியுமாக ஆராதனை ஆராதனை என்று சொல்லி அவரை ஆராதனை செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி இயேசுவை நோக்கி, பிதாவை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஹல்லேலூயா முழு இதயத்தோடு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா, அன்பரே ஹல்லேலூயா ராஜனுக்கே ஆமாண்டவரே. ஆவியான தேவனுக்கே நன்றி ஆண்டவரே. Thank you Lord. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. துதிக்கிறோம் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அந்த காலவெளியில் கூட பாடி துதிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனை செய்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபசிந்தியோடு நாம் அமருவோம் அன்பானவர்களே, ஜெபசிந்தியோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாங்க, ஜெபசிந்தியோடு கர்த்தரை நாம் துதிப்போமாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட இப்படியாக சிறுவர் ஞாயிறை அனுசரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தமிழ் மெத்தடிஸ்ட் சலாயாங் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். We bless every children of TMC Salayang in the name of Jesus Lord. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை கரம் உடைய பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எழுப்புவீராங்க, உடைய சேனைகளாய் எழுப்புவீராங்க. ஓ நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை அபிஷேகப்படுத்தி நாமத்துக்கு மகிமை கண்டு பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் அப்பா, வாழ வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஓ ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பேண்டமிக் காலத்தில் கூட எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்கள் பிள்ளைகளை வழிநடத்துங்க, படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிங்க, படிப்பில் சிறந்து வழங்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறீர், அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி. எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளை சந்தித்து நடத்திருக்கிறீர். நன்றி இயேசு சுவாமி. கொடான கொடி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். உடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. Our children, O Lord, they must be ready for your second coming, O Lord, to face you, Lord. Hallelujah. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் கூட தொடர்ந்து தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மலேசியா தேசத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் இந்த தேசத்தில் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் கடந்து வருவதாக, உம்முடைய திட்டம் நிறைவேறுவதாக. இந்த கோவிட் பேண்டமிக்ல இருந்து கர்த்தர் தேசத்தை முற்றிலுமாய் நீர் மீட்டெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுகம், உம்முடைய சேமம் இந்த மலேசியா தேசத்தில் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை கடந்து வருவதாக. அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம், பிரதமரை ஒப்பு கொடுக்கிறோம், கேபினட் மினிஸ்டர்ஸை ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்பா. ஜனங்கள் முன்பதாய் வைத்து ஆண்டவரே, இந்த கோவிட் சூழ்நிலையிலிருந்து இந்த தேசத்தை வழிநடத்த கர்த்தர்களை பயன்படுத்துங்க. இவர்களோடு இருப்பீராங்க.
தேவனுக்கு பயந்து செயல்பட வேண்டும் அப்பா. ஜனங்களை கருத வேண்டும் ஆண்டவரே. பொருளாதார தேசனுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எக்கானமி ஆசீர்வதிங்க. மலேசியா தேசம் ரிகவர் பண்ணி வர வேண்டும். இந்த வேக்சினேஷனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே more than 50% ஆண்டவரே have been vaccinated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் மாதத்துக்குள்ளாக 80% ஆண்டவரே 80% ஜனங்கள் ஆண்டவரே வேக்சினை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கேசஸ்கள் குறைய வேண்டும் அப்பா. கேசஸ்கள் குறைய வேண்டும் ஆண்டவரே. இந்த நம்பர்ஸ் மாற வேண்டும். மரணங்கள் குறைய வேண்டும் அப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க மலேசியா தேசத்தின் மேல. மனம் இறங்குவீரா. ஒரு விஷயம் இந்த வேளையில் கூட நாங்கள் ஆண்டவரே ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால மட்டும்தான் அந்த சூழ்நிலை மாற்ற வல்லவராக இருக்கிறீர். தேவனால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. நீர் மட்டும்தான் அந்த தேசத்தினுடைய நிலைமையை மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மனம் இறங்குவீரா இயேசுவின் நாமத்தில். இந்த தேசத்தில் நம்முடைய தூதர்கள் கடந்து வருவார்களாக. நம்முடைய சுகம் விடுதலை ரட்சிப்பின் கரம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீங்கப்பா. சுகவத்தோட பாதுகாத்து எங்க தேவைகளை சந்தித்து நடத்தி வருகிறீங்க. நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். நன்றி அப்பா. இந்த ஃப்ரீடமை கொடுத்திருக்கிறீங்க. இதை நாங்கள் ஆண்டவரை ஏனோதனமாய் கருதக்கூடாதப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. தொடர்ந்து நம்முடைய வார்த்தை மூலியமாய் பேசுங்க. இது உம்முடைய ஆராதனை. இது உம்முடைய ஆராதனை. இந்த ஆராதனை உமக்கு சொந்தம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நாம் நின்று வரவாக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த நாகத்தை எங்கள் தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவம் குற்றிலும் மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரவேச பண்ணாமல் தீமிந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க முடியுது. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்கள், இப்படியாக இந்த வேளையில் கூட வேத வசனம் வாசிக்க நாம் கேட்க இருக்கிறோம். We are going to listen to the scripture reading. நம்முடைய பிள்ளைகள் எப்படியாக வேத வசனம் வாசிக்க இருக்கிறார்கள். இந்த நாள் எடுக்கப்பட்ட வேத பகுதி மார்க் 10ஆம் அதிகாரம். The scripture reading for today is taken from the Gospel of Mark chapter 10 வசனம் 13 வசனம் 16 முடிய, from verse 13 until verse 16. நம்முடைய பிள்ளைகள் இப்படியாக வசனத்தை வாசிப்பார்கள். அதற்கு பிறகு அன்பானவர்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். after that we are going to listen to God's word. அப்படியே இந்த நாளில் கூட விசேஷ பேச்சாளர்கள் மத்தியில் இருக்கிறார் போதகர் ரானல் அவர்கள் பாஸ்டர் ரானல் from TMC ஈப்போ, தமிழ் மெத்தடிஸ்ட் ஈப்போ திருச்சபையில் ஊழியம் செய்கிற போதகர் ரானல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில் கூட இந்த சிறுவர் ஞாயிறு ஆராதனையில் கூட அவர் கொண்டு வர இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்பு அப்படியாக நாம் இறுதி ஜெபத்துக்குள்ளாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். அப்படியே நாம் நின்ற வரவாகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பிறகு நாம் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தொடர்ந்து இறுதியாக நாம் இறுதி ஜெபத்திலையும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. Thank you. God bless you. Praise the Lord. Today the Bible reading is taken from the book of Mark, chapter 13 till 16. Then they brought younger children to him, that he might touch them. But the disciples rebuked those who brought them. But when Jesus saw it, he was greatly displeased and said to them, "Let the little child come to me, and do not forbid them, for of such is the kingdom of God. Assuredly I say to you, whoever does not receive the kingdom of God as a little child will by no means enter it." And he took them up to
his arms, put his hands on them, and blessed them. Amen. இப்ப நான் பைபிள் வசனம் மார்க்கு அதிகாரம் 10 வசனம் 3 அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணுவீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனுகளிலும் சிறு பிள்ளைகள் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். Praise the Lord. Hi, TMC Silayang members. Happy to see you today. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னடா திடீர்னு யாரோ வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? சிலருக்கு என்னை தெரியும் என்று நினைக்கிறேன். தெரியாதவர்களுக்கு நான் என்னை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். என் பேர் வந்து ரோனல். நான் வந்து ஈப்போ திருச்சபையில் போதகராக இருக்கின்றேன். ஸோ உங்கள் அனைவரையும் மறுபடியும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இந்த காணொளி மூலியமாக நான் பார்க்கின்றேன். ஸோ அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சரிங்களா? கர்த்தர் மெய்யாகவே நல்லவர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அது முதல்ல நான் கேட்டுடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக சுகமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இல்லை சொல்கிறீங்களா, போங்க பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் நான் நல்லா இருக்கிறேன், சூழ்நிலை அப்படி இருக்குது, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், ரொம்ப பாரமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது கொஞ்சம் காலந்தாங்க. சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். இது கொஞ்சம் காலம்தான். சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் மெய்யாகவே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்றி போட வல்லவர். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறார். சரித்திரத்தில் நிறைய காரியங்களை திருப்பி போட்டிருக்கிறார். இது மாத்திரம் ஆண்டவர் நிச்சயமாக திருப்பி போடுவார். ஒரு காரணத்தோடு தான் எல்லா காரியமும் நடக்குது. ஒரு காரணத்தோடு தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அனுமதிக்கிறார். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையிலும் கூட கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ணிக்கணும். ஆண்டவர் ஏதோ நம்மக்கிட்ட இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் சொல்ல வருகிறார், அனுமதிச்சிருக்கிறான்னா ஏதோ சொல்ல வருகிறான்ற அர்த்தம். நம் கடந்து போகிற சில சூழ்நிலைகள் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்ற அர்த்தம். ஸோ வி மஸ்ட் நாட் மிஸ் த பாயிண்ட். நிச்சயமாக ஆண்டவர் அந்த பேசுகிற காரியத்தை நாம் தவற விடக்கூடாது, நழுவ விடக்கூடாது. ஸோ தயவு செய்து ஆண்டவர் என்ன பேசுகிறார், தனிப்பட்ட முறையில் சில பேர்த்துக்கிட்ட பேசுகிறாரு, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் சில வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் செதுக்கி கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். செதுக்குதல் வலிக்கும், ஆண்டவர் செதுக்கும் போது வலிக்கும். ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது அது ஒரு அழகான ஒரு படத்தை தான் அதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? the end results always be satisfied, the end result will be amazing. சரிங்களா? ஸோ சிலரை ஆண்டவர் அப்படியாக செய்து கொண்டு வருகிறார், வார்த்தையின் மூலியமாக இடைக்கட்டு கொண்டு வருகிறார், செதுக்கி கொண்டு வருகிறார். ஸோ பாஸ்டர் தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கொஞ்ச காலம் தாங்க. கர்த்தர் மெய்யாகவே எல்லாம் காரியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. சரிங்களா? ஸோ இந்த நேரத்திலும் கூட ஐ need to thank the pastor, Pastor Samuel. Thank you very much for this opportunity. இந்த வாய்ப்பை கொடுத்த போதகருக்கு நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகின்றேன். அதே சமயம் உக்குரான குழு தலைவர்களுக்காக கூட நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்து உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இட்ஸ் a great privilege to come and talk about God's word among you. உங்கள் மத்தியில் தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த நாளிலே பேசுவார். தொடர்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தோடனே இருக்கும்படியாக கேட்டுக்கிறேன். ஏன்னா ஜெபத்து கொண்டே இருக்கும் பொழுது பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் பதியும். சரிங்களா? நம்ம ஏனோ தானோன்னு உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தைகள் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து இது
அது நம்ம கேட்டது தானே அப்படின்னு நினைக்காதபடிக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ காத்திருக்கிறீங்களோ நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். சரிங்களா? அப்படிப்பட்ட இருதயத்தில் ஆண்டவர் பெரிய கிரியையை கத்தர் செய்வார். ஐ பிலீவ் தட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் வேர்ட். நிச்சயமாய் கத்தர் பேசுவாராக. ஸோ ஸ்பெஷலி இன்னைக்கு நான் வந்து குட்டீஸ் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன், ஹலோ, ஹவ் ஆர் யூ? God bless you. I hope you all fine. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கி உங்களுடைய டே, இது உங்களுடைய சண்டே. I believe that God is speaking to you. I believe that you are doing well. நன்றாக இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். So take care of yourself. சரிங்களா? So please listen to this sermon. Okay? May God bless you. And also this is your special day. சரிங்களா? இந்த சில்ட்ரன் சண்டே வந்துட்டோன்னே எனக்கு ஒரு சில ஞாபகம் வந்துடும். என்ன ஞாபகம் வந்துடும்னா, இந்த சில்ட்ரன் சண்டே முடிச்சுட்டு வந்து சில சர்ச்சஸ்லாம் வந்து KFC அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க சில்ட்ரனுக்கு. ஸோ சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. ஐ திங்க் சிலையாங் சர்ச் எப்படின்னு தெரியல, நீங்களும் தனியாக ஏதோ ஸ்பெஷலாக வச்சுருப்பீங்க ஸ்பெஷல் சண்டே. பட் அதெல்லாம் ஸ்வீட்ஸ் மீட்ஸ் அதுப்பெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, ஓ வாட்லாம் ஐயோ ஸ்வீட்டு கொடுக்கலையே, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கலாம். டோன்ட் வரி, நிறைய காரியங்கள் அடுத்த வருஷத்தில் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஸோ மே காட் பிளஸ் யூ. சரிங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல் த சில்ட்ரன் ஹியர் ஹூ பார்ட்டிசிபேட் இன் திஸ் சண்டே சர்வீஸ். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்களா? ஸோ வேதம் சொல்லுகிறது சிறிய பிள்ளைகள் கர்த்தர் ரொம்ப ஸ்பெஷல். சில்ட்ரன் ஆர் வெரி ஸ்பெஷல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். நான் சங்கீதம் 127:3 வசனம் சொல்லுகிறது, behold children are a heritage from God, the fruit of the womb a reward. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு குடும்பத்திலும் சரி, நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தோடு தான் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ சில்ட்ரன் ஆர் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஈ வெரி மச் கேர் அபவுட் த வெல்பீங் ஆஃப் த சில்ட்ரன். தேவன் அவர்கள் ஸ்பெஷல் மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப மிகவும் அக்கறை உள்ளவராகவும் ரொம்ப அதை குறித்து யோசிக்கிறவராயும் இருக்கின்றார். நாட் ஓன்லி காட் children are very special to God. He is take the initiative and he is very much care about the children. அதுதான் இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதியிலிருந்து நம்ம அதை பார்க்கலாம். இயேசு பிள்ளைங்கன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. children, you know Jesus loves you so much. He likes children. Is very much special care about children. So you're so special. So tell your mother. And now you tell your mother and say, you know what, I'm so special. நீங்கள் பக்கத்தில் அம்மாவோ அப்பாவோ இருந்தாங்கன்னா பார்த்து சொல்லுங்கள், you see, I'm very special because Jesus loves me so special அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So is very much care about the well-being of children. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசேஷமாக அவருடைய ஆத்மா, இந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை அவர் ரொம்ப பாதுகாத்து அதை நேசம் உள்ளவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிசாசானவனும் இந்த பிள்ளைகளை டிஸ்ட்ராய் பண்ணலாம் என்று அவனும் வகை தேடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். பாஸ்டர், எங்கே பாஸ்டர் பைபிளில் பிசாசானவன் சில்ட்ரனை டிஸ்ட்ராய் பண்ணுறானா? என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நேரம் இருக்கும்பொழுது இந்த வேத வசனத்தை நீங்கள் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 24 25, மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 17. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறது மார்க் 10ஆம் அதிகாரம். நீங்கள் கொஞ்சம் மேலே போய் வாசித்து கொண்டே வந்தீங்கன்னா, இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒரு அம்மா வந்து இயேசு இடத்துல வந்து உதவி கேட்க வருவாங்க. தன்னுடைய பிள்ளை வந்து பேய் பிடிச்சிடும். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஆண்டவர் வந்து இல்லை, நான் வந்து துணிக்கையை வந்து உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த பகுதியில் நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா, சரித்திரர்கள் சொல்லுகிறாங்க, அந்த இடத்துல இருக்கிற அந்த சிறுமியுடைய வயசு வந்து ஒரு 12 வயசாக இருக்கணும். 12 years old, approximately 10 to 12 years old. அப்படின்னா எப்படி? சண்டே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைய என்ன பண்ணிக்கிற, பேய் பிடிச்சிருக்கு. அப்போ இங்கே நல்லா யோசிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, பேயை வந்து பெரியால தான் பிடிக்கும், வயசானவங்க தான் பேய் பிடிக்கும், பேய்க்கு வந்து வயசானவங்க தான் ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்கள தொடாது அப்படின்னு யோசிக்கிறதே தப்பு. இந்த வசனத்தின் அருகாமல் பார்த்தீங்கன்னா,
அவன் வந்து யாரையும் விட்டதில்லை. சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ, வெரி க்ரூவல் கன்னிங், அவன் யாரையும் விட்டதில்லை. ஸோ ஆண்டவர் இந்த வேலையிலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இந்த சிறு பிள்ளைங்களை பராமரிக்கிற பொறுப்பை கொடுத்துருக்கிறார். And children, you also have a bigger task to live for Jesus. இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய சில்ட்ரன், சண்டே ஸ்கூல்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க கூட இல்லை, ஈவன் ஐ திங்க் டீனேஜர்ஸ் ஆல்சோ, யூ ஆல்சோ இன் அ சண்டே ஸ்கூல் ஐ பிலீவ். ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ ஆல்சோ. யூ ஆர் கால்ட் டு லீவ் ஃபார் காட். கர்த்தர் சமூகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட், ஈவன் சேட்டன் இஸ் கம்மிங் ஆஃப்டர் யூ. அதை தான் நான் சொல்லணும். ஈவன் சேட்டன் இஸ் கம்மிங் ஆஃப்டர் யூ. உங்கள் சமூகத்தில் இந்த பிசாசானவனும் வந்து ஏதாவது செய்யலான்னு அவன் பார்க்கிறான். நீங்கள் மார்க் 9:17 அதே சம்பவம் தான். ஒரு அப்பா வந்து ஒரு அம்மா, இது ஒரு அப்பா ஒரு பையனை கொண்டு வராங்க. அவனுக்கு ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அவன் பிறந்ததுலேருந்து ஊமை. அப்போ ஆண்டவர் வந்து சுகப்படுத்துகிறாரு பிசாசினுடைய பிடியில். அப்போ பிசாசுக்கு வந்து யாருன்னு கணக்கு இல்லைங்க, சிறு பிள்ளைகளும் அவன் அப்படியா கண்ணை வைத்து என்ன பண்ணுறான்னா எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போ த சில்ட்ரன் ஆர் வெரி 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 என்ன சொல்கிறது, ஃப்ரிட்ஜாயில் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு தலைமுறை. மறந்துடாதீங்க, நம்மளோட சில்ட்ரன் தான் அடுத்த தலைமுறை, வாலிபர்கள் இன்றைய தலைமுறை. ஸோ தயவு செய்து மறந்துடாதீங்க, அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிற பொறுப்பு, ப்ரிசர்வ் பண்ணுற பொறுப்பு ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய பொறுப்பு. அதனால தான் எல்லா தேசங்களிலும் பாருங்கள், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுங்கள், சில்ட்ரனுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுங்க, அவங்கள எடுக்கேட் பண்ணுங்கள், மாரல் வேல்யூஸ் சொல்லிக் கொடுங்க, பிரின்சிபலை சொல்லிக் கொடுங்கன்னு நிறைய செய்திகளை நம்ம கேட்குறோம். ஏன்? பிகாஸ் தே ஆர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். சரிங்களா? அதை நாங்கள் கவனம் செலுத்தலை. பிசாசானவன் தட்டிட்டு போயிட்டு அவனுடைய காரியத்திற்கு அவர்களை பயன்படுத்த நான். ஆனால் தேவன் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா அவர் காரியத்துக்கு பிள்ளைங்களை ஆண்டவர் செய்கிறார். ஸோ இன்றைக்கு என்னுடைய sermonோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஐ யூ ரெடி? என்ன பாஸ்டர் ஐ யூ ரெடினா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மை டைட்டில். This is my title for today's sermon. Sorry, அங்கே ஸ்பெல்லிங் error. This is my title for today's message. சரிங்களா? அண்ட் ஆல்சோ திஸ் இன் லைன் வித் யோர் சர்ச் டீம். உங்களுடைய சர்ச் டீம் கூட பி ரெடி என்றது தான் பாஸ்டர் என்கிட்ட சொன்னார். அதுதான் உங்களோட சர்ச் டீம்னு. ஸோ அதை ஒப்பிட்டு ஐ யூ ரெடி, ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பாஸ்டர் எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க, எதுக்கு ஆயத்தமானு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம போக போக அதை நம்ம பார்க்க போகின்றோம். சரிங்களா? கர்த்தர் நிச்சயமாக மெய்யாகவே பேசுவார். நீங்கள் இப்போ நம்ம எடுத்திருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான், வாசிச்சிருப்பீங்க. மார்க் புஸ்தகத்தில் 10:13-16. இதை நீங்கள் அனுதினமும் வாசிச்சிருப்பீங்க, உங்களுடைய தனிப்பட்ட ரீடிங்கில் வாசிச்சிருப்பீங்க, sermon கேட்டிருப்பீங்க, போதகர் உங்கள் மத்தியில் இந்த தேவ செய்தியை கொண்டு வந்திருப்பார். நான் மறுபடியும் இதை நினைப்பூட்ட நான் ஆசைப்படுகிறேன். அதே சமயம் கர்த்தரும் உங்களோடு கூட பேச அவர் ஆசைப்படுகிறார். இந்த பகுதி மார்க்கில் மாத்திரமல்ல, நீங்கள் மத்திய 19 நீங்கள் வாசிக்கலாம், லூக்கா 18 வாசிக்கலாம். ஆனால் மார்க்கில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் வாசிச்சிங்கன்னா மார்க்கில் இருக்கிறது மெத்தியிலையும் லூக்லையும் இருக்காது. அது என்னன்னு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து என்னோடு கூட இருங்க. சரிங்களா? நான் சீக்கிரமாக இதை முடித்து விடுகிறேன். மை காட்ஸ் கிரேஸ். தயவுசெய்து பிரே பண்ணிக்கொள்ளுங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? இங்கே என்ன நடக்குது, இந்த வேலையில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டில் பேக்ரவுண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். இந்த 10வது அதிகாரத்தில் என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் டிவோர்ஸ் பற்றி ஒரு இடத்துக்கு போவார். அங்கே ஜனங்கள்லாம் கூடுவாங்க. அங்கே பரிசேயர்கள் வந்து இந்த வேலையில் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில கேள்விகளை கேட்பார். அதில் என்ன கேள்வினா, இந்த விவாகரத்தை குறித்து, இந்த டிவோர்ஸை குறித்து ஆண்டவர் பேசுகிறதாக இருக்கிறார். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சில காரியங்களை டீச் பண்ணுகிறாரு. டீச் பண்ண பிறகு அங்கே வந்த மக்கள் அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து இயேசு இடத்துல கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கூட்டிகிட்டு வரும்பொழுது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை பிளஸ் பண்ண பார்க்குறாரு, பிளஸ் பண்ணுறாரு. ஆனால் சீஷர்கள் வந்து அதை என்ன செய்கிறாங்கன்னா தடுக்கிறாங்க. ஐயோ, ரிபியூக் பண்ணுறாங்க. போயிருங்க, சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன வேலை, இங்கே பெரிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவங்கள ரிபியூக் பண்ணுற பார்த்துரும். ஆனால் ஆண்டவர் இந்த மார்க் 10ஆம் அதிகாரத்தில் தான் அது அழகாக போட்டிருக்குது. அவர் ரொம்ப ஆத்திரப்பட்டார். அந்த இங்கிலீஷ் வேர்டில் நிறைய டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்குது, இஸ் வெரி ஆங்க்ரி ஓ வெரி ஃபியூரியஸ் ஓ வெரி இன்டிஜினஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ரொம்ப ஆத்திரப்பட்டார் ஆண்டவர். வந்து நீங்கள் பாருங்கள், வெரி செல்டம் he gets angry. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆத்திரப்படுறது ரொம்ப செல்டம்.
ஆனால் சில இடங்களிலே அவர் ஆத்திரப்பட்டார். டெம்பிளில் போய் கொஞ்சம் ஆத்திரப்பட்டார். அந்த வீட்டை கல்லர் கோகையாக மாற்றினாங்க. ஸோ அங்கே அவர் ஆத்திரப்பட்டதை பார்க்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த என்ன சரியாது அத்தி மரம் கனி கொடுக்கல, அதுலேயும் கர்த்தர் ஆத்திரப்பட்டு சபித்தார். அப்போ இங்கே இன்னொரு இடத்துல ஆத்திரப்படுகிறார். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், when Jesus is in anger, it's a righteous anger. அவர் வந்து சும்மா ஆத்திரப்பட மாட்டார், அது ஒரு நீதியின் கோபம். அவர் ஆத்திரப்படுறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன் காரியங்களை குறித்து அவர் ரொம்ப ஆத்திரப்படுறார். அவங்கள தடுத்தா ரொம்ப ஆத்திரப்படுவார். அவங்களுக்கு பிளாக்கேஜா பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் இயேசுவுக்கும் வருகிற அந்த இடையில அந்த உறவுல யாராவது தடை செய்தார்கள் என்றால் அவர் ஆத்திரப்படுகிறவராக இருக்கிறார். இது we have to take note of this. ஸோ தயவு செய்து அதை நீங்கள் குறித்து கொள்ளும். அப்போ ஆண்டவர் பிள்ளைகளை வந்து அவர் கை வச்சு அவரை பிளஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் 3 இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் I going to give to 3 groups of people. சரிங்களா? என்னோட அப்ரோச், என்னுடைய பாயிண்ட்ஸு இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது 3 விதமாக இருக்கும். 3 செய்தி, ஓகேங்களா? 3 விதமான மக்களுக்கு. சரிங்களா? அது யாருக்குன்னா முதல் குரூப் ஆஃப் பீப்புள் இஸ் த பேரண்ட்ஸ். இந்த பகுதியிலேருந்து ஆண்டவர் பெற்றோர்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதை நாம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் த பேரண்ட்ஸ்? ரெண்டாவது, வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் த சண்டே ஸ்கூல் டீச்சர்? தே ஆர் வெரி மச் வண்டர்ஃபுல் பீப்புள். அவங்களுக்கு என்ன, ஏன்னா அவங்க அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. மூன்றாவது, த சில்ட்ரன் இட் செல்ஃப். சில்ட்ரன், தேர்ட் மெசேஜ் இஸ் ஃபார் யூ. மே காட் பிளஸ் யூ. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வேலையில் கூட ஜெபித்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே நம்ம செல்வோம். கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். let us prepare ourselves before the Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேச போவதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும். கேட்கிற ஒவ்வொரு காதுகள் ஆண்டவரே திறக்கும்படியாகவும், இருதயம் ஆயத்த இருதயமாக மாற்றவும், ஆண்டவரே இப்பொழுது பேச இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது கனி கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். அது இருதயத்திலே பதியத்தக்கவும், அதிலே கனி வரவும், அந்த கனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 30, 60, 100 கனி கொடுத்து கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் சரி, ஆண்டவரே சண்டே ஸ்கூல் டீச்சருக்கும் சரி, ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் சரி, கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பொழியத்தக்க நீர் வழி நடத்தும் கிரியை செய்யும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. சரிங்களா? ஸோ முதல் காரியத்திற்கு நாம் செல்வோம். த ஃபர்ஸ்ட் மெசேஜ் இஸ் ஃபார் த பேரண்ட்ஸ். சரிங்களா? அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆழமாக பார்த்தீர்களானால் நீங்கள் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். சரிங்களா? நம்ம வாசிக்க மாட்டோம், நீங்கள் பைபிளை பக்கத்தில் வச்சுக்கோங்க, அந்த பகுதியை திருப்புங்க. அதை திருப்பி இந்த நாளிலும் கூட நீங்கள் அந்த வசனத்தை என்ன போட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் சொல்லுவேன், பட் ஆனால் உங்கள் பைபிளை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஆல்வேஸ் சே டு மை சர்ச் மெம்பர்ஸ், ப்ளீஸ் take up your notes, sermon notes. உங்களோட நோட் புக் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ரைட் இட் டவுன். தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் அதை படிக்க உங்களுக்கு ஞாபகத்துக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் மேக் ஷுவர் திஸ் ஹேபிட், இந்த ஹேபிட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, பூச்சவங்களை வந்து இதை குறித்து நான் எப்போதும் எம்பசைஸ் பண்ணி கொண்டிருப்பேன். கர்த்தருக்கு மகிமைக்கு என்று சொல்லுகிறேன். இந்த பிரசங்கம் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் எழுதுவாங்க. பிள்ளைங்க அவங்க புக் எடுத்துகிட்டு வந்தாங்க. பேரண்ட்ஸ் வில் திஸ் இஸ் த இனிஷியல் பிளான் சொல்ல மாட்டேன், இதுதான் இனிஷியல் ஸ்டெப். சர்வீஸ்க்கு வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, சில்ட்ரனுக்கு ஒரு புக்கை வாங்கி கொடுத்துருவாங்க, பேன் கொடுத்துருவாங்க, பென்சில் கொடுத்துருவாங்க, பிள்ளைங்க எழுதுவாங்க. ஐ வில் செக். அவங்க எல்லாம் எழுதி முடிச்சுட்டு எவ்ரி சண்டே பிள்ளைங்க என்கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஐ வில் செக். கொஞ்சம் மார்க் கூட போடுவேன் ரேட் பேனில். ஸோ ஐ மேக் ஷுர் தட் ஐ டூ தட் ஃபார் தியர் பெட்டர்மெண்ட். ஸோ தயவு செய்து நீங்களும் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் திஸ் இனிஷியேட்டிவ் டு டூ தட். தயவு செய்து வீட்டில் இருக்கும் பொழுது இதை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபார் யூ பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபார் யூ. முதலாவதாக ஐ நீட் டு சே தட் த ஃபர்ஸ்ட் மெசேஜ் தட் காட் இஸ் சேயிங் இன் தட் மெசேஜ் 13வது வசனத்தில் என்னன்னா, அண்ட் தே வர் பிரிங்கிங் சில்ட்ரன் டு ஹிம். யார் கொண்டு வந்தா? அங்குள்ள பேரண்ட்ஸ். நீங்கள் 13வது வசனத்தில் ஆரம்பிக்கும் பொழுது த பேரண்ட்ஸ் பிரிங் சில்ட்ரன் டு ஜீசஸ்.
இயேசுவின் இடத்துல இந்த பேரண்ட்ஸ் கொண்டு வந்தார்கள். யாரை கொண்டு வந்தார்கள்? பிள்ளைங்களை கொண்டு வந்தார்கள். அப்போ இன்றைக்கு மெசேஜ் இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் பேரண்ட்ஸாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சில்ட்ரன் சண்டேல பேரண்ட்ஸ் we must bring up the children in the Lord. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் மறுபடியும் வலியுறுத்த நான் சொல்லுகிறேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். பிஃபோர் ஐ கோ ஃபர்தர், நான் தொடர்ந்து போகிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்லுகிறேன். பேரண்டிங் இஸ் நாட் ஈஸி. அது எனக்கு புரியும். பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா பேரண்டிங் பற்றி? நீங்கள் பேரண்டிங் பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐ நோ பேரண்டிங். நான் திருமணமாகி 5 வருடம் ஆகிறது. உங்களோட கொஞ்சம் நிறைய பேர்லாம் இப்போ 30 வருஷம் 20 வருஷம் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. பட் 5 வருடமாக நான் திருமணம் பண்ணி இருக்கின்றேன். 5 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு 2 பிள்ளைங்கள், 1 பெண் 1 ஆண். மொதல் பிள்ளைக்கு 4 வயது, 2வது மகனுக்கு 2 வயது ஆகிறது. அப்போ பேரண்டிங் எப்படி இருக்கும்னு நிச்சயமாக தெரியும். அது அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று நன்றாக தெரியும். பேரண்ட்ஸ், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், காட் கிவ் சில்ட்ரன் டு அஸ். நம்ம அதை சொன்னது போல் இட்ஸ் அ கிஃப்ட்னா, அது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நீங்கள் நான் எப்போது ஒரு கேள்வி கேட்பேன், ஏன் ஆண்டவரே நீங்கள் பிள்ளைங்களை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க, எதுக்கு தான் கொடுத்துருக்குறீங்க? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த பாக்கியம் இல்லை, சரிங்களா? பட் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நிச்சயமாய் அப்படிப்பட்டவர்கள், என்னுடைய ஜெபம், அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் கதவை திறப்பார். அது ஆண்டவர் கையில் இருக்குது, நிச்சயமாக திறப்பார், சரிங்களா? ஆனால் சில பேருக்கு ஆண்டவர் நிறைய பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க, நிறைய பிள்ளை பாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரியம். ஒன்று, தேவன் யார் என்று சொல்வதற்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2வது, தேவன் எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னு நம்ம அதை யோசிக்கணும்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கார். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே. எப்படி உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்காட்டி சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுனா எவ்வளோ ஆத்திரம் வருது. ஏதோ ஒன்று சொன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆத்திரம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்ல. என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்குதுன்னு ஆத்திரம் நம்மளுக்கு வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தையே படைத்த தேவனும் அவர் ஒரு தகப்பன் தானே, அவரும் ஒரு தாயும் தகப்பனாக இருக்கிறார். அவர் இந்த நாட்களில் நம்மளை பிள்ளையை போல வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது, நம்ம கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் என்ன ஃபீல் பண்ணுவார்னு இப்போ பேரண்டிங்கில் நம்ம ஃபீல் பண்ணுறோமா? அதுதான். கேன் யூ ஃபீல் தட்? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ், நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்காத போது நம்மளுக்கு எப்படி வலிக்குதோ, அதே போல தான் அவருடைய பேச்சை நான் கேட்காம போனேன் என்றால், அசட்டை பண்ணேன் என்றால், அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற நேரம் இதுதான். ஸோ பிரிங்கிங் அப் த சில்ட்ரன், இட்ஸ் வெரி சேலஞ்சிங். காட் இஸ் பிரிங்கிங் அப் அஸ். நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டு. அப்போ பேரண்ட்ஸ், யூ ஹேவ் அ பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய பேரண்ட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த கடவுள் காரியங்களில் தேவனை வளர்க்கிற காரியத்தில் அது எல்லாத்தையும் சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட சப்கான் பண்ணிடுறாங்க. சப்கான்னா அங்கே கொடுத்துட்றாங்க. அங்கே கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க, சொல்லித்தரலன்னா டீச்சரை போய் ஏசுறது. சண்டே ஸ்கூல் அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரத்தில் ஒரு தடவை பார்க்குறாங்க, சரிங்களா? இப்பயும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நிறைய வேலைகளில், இந்த ஆன்லைன் காரியங்களில் அவங்களும் நிறைய எஃபர்ட் இருக்காங்க. பட் யூ மஸ்ட் நாட் சப்கான் ஓ தள்ளி விடுறான் த சில்ட்ரன் டு த டீச்சர்ஸ். யூ மஸ்ட் நாட் பிளேம் தெம் இஃப் they are not grow in the Lord. The blame I must take as a parents. ஏன்னா டீச்சர்கள் அல்ல, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, back then in this verse, the parents brought the children to be touched by the Lord. ஆண்டவரோடு கூட தொடுவதற்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். என் அன்பானவர்களே, Jesus wants to touch your children. The children needs a touch from God. இயேசுனுடைய அந்த தொடுதலை பிள்ளைகள் அனுபவிக்கணுங்க. நம்மளாம் அனுபவிச்சிருக்கணும் தானே.
அப்ப இந்த தொடுதலை அனுபவிக்கணும்னா முதல் காரியம் ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கிறது. Parents, it's our responsibility. We cannot subcon or we cannot blame others if our children never grow in the Lord. So நம்ம தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது. Can we read? என்னோட கூட திருப்பிக் கொள்றீங்களா? நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். தமிழில் வாசிக்கிறவர்கள் நீங்கள் தயவு செய்து தமிழில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். Train up a child in the way he should go, even when he is old, he will not depart from it. ஸோ இங்கே என்ன வசனம் சொல்லுகிறது என்றால், தயவு செய்து பெற்றோர்களே, இது டீச்சர்களுக்கு சொல்லலை, பாஸ்டர்மார்களுக்கு சொல்லலை, வேற யாருக்கும் சொல்லுங்க, பெற்றோருக்கு சொல்லப்படுகிறது. என்னன்னா, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துங்கள். இப்ப நீங்கள் கர்த்தருக்குள் நடத்தினீர்கள் என்றால் ஒரு காலகட்டத்தில் நம்மலாம் போயிடுவோங்க. நம்ம தானே, நம்மளுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது, நம்மலாம் போயிடுவோம். கடவுள் சமூகத்தில் போயிடுவோம், இறந்து போயிடுவோம், மரித்து போயிடுவோம். நம்ம இங்கே உலகத்தில் ரொம்ப நாளாக வாழ போகிறது கிடையாது. ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம போன பிறகு எப்படி வாழ்வாங்கன்னு அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற காரியம் ரொம்ப முக்கியம். அதுதான் அவர்கள் வளர வளர வயதான பிறகு கூட அவங்க சிறு வயதில் கற்றுக்கொண்ட காரியத்தை மறக்க மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். ஸோ யூ மஸ்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி தட் அது நம்மேல் விழுந்த கடமை. பேரண்ட்ஸ், God gives children to bring up in the Lord. கர்த்தருக்குள்ளே நடத்தி வருவதற்கு ஆண்டவர் நம்ம அதை சொன்ன போல பேரண்டிங் இஸ் வெரி மச் சேலஞ்சிங் இன் திஸ் டே. அதுவும் இந்த காலத்தில் பேரண்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டெக்னாலஜி அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன்னா நம்மளோட அட்வான்ஸாக இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் இங்கே யோசிக்கிறத நான் என்னால் ரிலேட் பண்ண முடியுது. என்ன ரிலேட் பண்ண முடியுதுன்னா, ஐயோ ஆமாம் பாஸ்டர் சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள், நம்மளோட அட்வான்ஸாக இருக்காங்க. முன்னனாச்சும் பரவாயில்ல, சொன்ன பேச்சு கேட்குறாங்க. இப்போ எங்கே நம்ம தான் அவங்க சொன்ன பேச்சு கேட்க வேண்டியது இருக்குது. கண்பானுக்குரிய, ஐ நோ இட் இஸ் வெரி மச் சேலஞ்சிங், பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, we must not be a hindrance or we must not hinder. சில வேளைகளை பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு நானே தடையாக இருக்கலாம். அந்த தடை வரும் பொழுது ஆண்டு ரொம்ப ஆத்திரப்படுறாராம். கண்பானவர்களே, பிள்ளைங்க சில வேளைகளில் தப்பான வழிக்கு போகிறதுக்கு நாம் காரணமாக இருப்போமானால் தேவன் ஆத்திரப்படுகிறவராக இருக்கிறார். யூ ஹேவ் டு ரீட் தட் இன் தட் கான்டெக்ஸ்ட். நீங்கள் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும், எத்தனை தடவை ஆண்டவரை ஆத்திரப்படுத்தி இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க விஷயத்தில் எத்தனை தடவை ஆண்டவரை ஆத்திரப்படுத்தி இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் அது தப்புனானா நம்ம செல்லத்தினாலே அதை தண்டிக்க மறந்துருக்கிறோம். அதை நாம் அப்படியே வளர விட்டுருக்குறோம். அப்படியாக பரவாயில்ல பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஐம் டெல்லிங் யூ, இயேசுக்குள்ளே வளர்க்குறது ரொம்ப சீரியஸுங்க. அதை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த பிரின்சிபலை விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசையா 4:6 சொல்லுகிறது, இந்த வேளையில், my people are destroyed by lack of knowledge because you have rejected the knowledge. I reject you from bringing a peace to me. Since you have forgotten the law of God, I also will forget your children. இது ஆண்டவர் ஓசையா தீர்க்கதரிசியின் மூலியமாக ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ற என்னன்னா, நீ என் வார்த்தையை இக்னோர் பண்ணனா, என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணினா, என் வார்த்தைக்கு கீழே, ஏன்னா அந்த வார்த்தை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். அதுவே நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா, பெற்றோர்களாக இருக்கிற நம்ம அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நான் இன்ட்ரெஸ்ட் காட்டாத்தி, நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்க பாதிக்கப்படும். பேரண்ட்ஸ், இஃப் யூ ஆர் இக்னோர் காட்ஸ் வேர்ட், if you ignore the work of God, our children are in danger. Everything is related. Whatever you do, it is always affect your children. Hallelujah. So நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வேலையிலும் bring up. ஸோ என்ன செய்யணும், நீங்கள் ஏலியோட வாழ்க்கையில் சாமியல் புஸ்தகத்தில் வாசிக்கணும். அவர் ஒரு நல்ல பாஸ்தருங்க, ஆனால் பிள்ளைங்க அப்படி இல்லைங்க. அவர் வாழ்க்கையில் செல்லம் கொடுத்து வாழ்த்தாரு, ஒன்றுமே சொல்லலை, தப்பிதங்களை சொல்லலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா மூவரும் இறந்து போயிடுவாங்க. ஆண்டவர் அப்படியாக ஒரு காரியத்தை செய்வார். அது நமக்கு நடக்கக்கூடாதுங்க. சரிங்களா? ஸோ பீ அன் எக்ஸாம்பிள் பை பீயிங் லைக் அ சைல்ட். அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, குழந்தையை போல நம்ம இருக்கணுமா. நான் ராங் கொனோட்டேஷனில் சொல்ல, டோன்ட் பி லைக் அ சைல்டிஷில். சில சைல்டு பிடிவாத பிடிச்சிருப்பாங்க. நாங்கள் நெகட்டிவ் கொனோட்டேஷன், பாசிட்டிவ் கொனோட்டேஷன். ஏன் ஆண்டவர் அங்கே சொல்ல சில்ட்ரனை போல இருங்க, அப்போ தான் பரலோக ராஜ்யம் இருக்கும்னா,
நம்ம அவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். எப்படி நான் சில்ட்ரனை பார்த்துருக்கீங்கன்னா விட்டு கொடுத்துருவாங்க. சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, நான் என் வீட்டில் சொல்கிறேன்னே, அக்கா தம்பிக்கு விட்டு கொடுக்குறதும் தம்பி அக்காவுக்கு விட்டு கொடுக்குறதும் அதை பார்க்கவே நல்லாயிருக்கும் சில்ட்ரன் மத்தியில். ஆனால் பெரிதாக போனோன்னு தான் நம்ம வீம்பு, அதே அப்படி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு அந்த மாதிரிலாம் பரலோக ராஜ்யம் போக முடியாதுங்க. சிறு பிள்ளையை போல் நாம் கற்றுக்கொள்ளணும். ஹம்பிள்னஸ், இன்னொரு லவ்விங், டாலரன்ஸ், இதெல்லாம் சில்ட்ரன்ட்ட நம்ம கற்றுக்கணுங்க. ஸோ பேரண்ட்ஸ், bring up your children in the Lord. It's very important. ரெண்டாவது மெசேஜ் யாருக்குன்னா the teachers. ஸோ டீச்சர்ஸ், உங்களுடைய வேலை இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிற காரியம் என்னவென்றால், you are a person who building the bridge between children and God or the parents. சரிங்களா? இது நான் தமிழில் சொல்லணுன்னா, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஓகே, முதலாவதாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். என்னென்னா, நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்க. அதுவும் இந்த காலங்களிலே you are giving so much of effort to do the children ministry. I really need to appreciate that. ஸோ அதை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே சமயம் உங்களோட ஊழியத்தை முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் பேரண்ட்ஸ் கிடையாது. நான் எப்போதும் சொல்லுவேன், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நாட் த பேரண்ட்ஸ். யூ cannot take a role of a parents. The teaching and bring up children are the parents. அப்போ சண்டே ஸ்கூலோட வேலை என்ன அப்படின்னா, யூ ஆர் த சேனல். அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் த பிரிட்ஜ். அப்போ நீங்கள் தான் வந்து ஒரு பிரிட்ஜை பில்ட் பண்ணுகிற பில்டர்ஸ். என்ன பிரிட்ஜ் அப்படின்னா, பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பாலத்தை போடுறீங்க. யூ பிகம் த டூல். நீங்கள் தான் அந்த ஒரு சேனலாக இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் ஒரு பாலமாக தான் இருக்கிறீங்க. இது ஒரு டெஃபினேஷன். நீங்கள் பாருங்கள், வாட் இஸ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் பார்ட்னரிங் வித் த பேரண்ட்ஸ் டு சேனல் த சில்ட்ரன் டுவர்ட்ஸ் காட் பை நர்ச்சரிங் them to become like Christ, by sowing seed into their heart and guide them from falling into devil's snare. அப்போ நம்ம பார்ட்னர்ஸ். யாரோட பார்ட்னர்? பேரண்ட்ஸோட நீங்கள் பார்ட்னர் பண்ணுறது. அப்போ உங்களோட மினிஸ்ட்ரியை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், டு ஆல் த டீச்சர்ஸ், என்ன காரியம் அப்படின்னா, யூ ஆர் அ பார்ட்னர். உங்களோட ஊழியம் என்னென்னா, பெற்றவர்களை எப்படி பிள்ளைகளை பராமரிக்கிறது, இந்த சொல்லிக் கொடுக்குற பாடங்கள், கிறிஸ்டியன் வேல்யூஸ் எல்லாம் எப்படி பேரண்ட்ஸோடு கூட சேர்ந்து இந்த பிள்ளைகளை வளர்த்தி செல்வது, வீட்டில் பிள்ளைங்க எப்படி வளரணும் வீட்டில், அதுக்கு நீங்கள் உதவி செய்கிற ஒரு உதவியாளராக இருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் த பேரண்ட், பட் யூ ஆர் building a bridge. You become the channel for children to know God and also to parent to know the children. இந்த மினிஸ்ட்ரியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். I need, அதான் நான் சொன்ன முதல்ல பேர, I thank you for all your effort in this ministry. நிச்சயமாக thank you. May God bless you. சரிங்களா? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த மினிஸ்ட்ரி வந்து சும்மா மினிஸ்ட்ரி இல்லைங்க. டீச்சிங் மினிஸ்ட்ரி இஸ் நாட் easy ministry. God take it very seriously. நீங்கள் யாக்கோபு 3:1 வாசிச்சிங்கன்னா, டீச் பண்ணுங்கிறதுக்கு 2 மடங்கு ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ டீச்சர்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். டோன்ட் டூ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி அவுட் ஆஃப் கம்பல்ஷன், டூயிங் வில்லிங்ஃபுல்லி. ஓகே, நீங்கள் 1 பேதுரு 5:1-3 வாசிச்சிங்கன்னா, அங்கே 3 காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லை அதை உங்களுக்கு விளக்கப்படுத்துவதற்கு. நான் அதை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ், ப்ளீஸ் ரிமெம்பர் தட் யூ ஆர் அ ஷெப்பர்ட். சீஃப் ஷெப்பர்ட் இஸ் காட். யூ ஆர் அ ஷெப்பர்ட். யூ ஹேவ் அ ஃப்ளாக். உங்களுக்கு ஆட்டு மந்தை இருக்குது. உங்கள் ஆட்டு மந்தை தான் உங்கள் சில்ட்ரன். சரிங்களா? அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் எப்படி இருக்கணும்னு பேதுரு அங்கே நன்றாக சொல்லுகிறார். என்ன செய்யணும்னா, first you must be an example to your flock. சரிங்களா? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா, நான் இது எப்போதும் யோசிப்பேன். நீங்கள் யோசிப்பீங்கன்னு தெரில, நிச்சயமாக யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் தன்னுடைய அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுவானே தவிர, அவங்க அப்பா அம்மாவை மொரட்டாட்டமாக இருப்பானே தவிர, பட் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் அவர் சொல்லி கொடுத்த டீச்சரை பார்த்துட்டு, எப்படி ஆய் டீச்சர், எப்படி இருக்கீங்க டீச்சர், நல்லா இருக்கீங்களா டீச்சர் அப்படின்னு சொல்லுறது. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டு யூ நோ தட்? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க.
சரிங்களா? பிகாஸ் டீச்சர் ரோல் இட்ஸ் அ வெரி பிகர் ரோல். யூ பிகமிங் அ பிரிட்ஜ், பாலம், அது பிகர் ரோல். ஸோ டோன்ட் மிஸ்யூஸ் தட் டீச்சர்ஸ், டூ இட் வில்லிங்ஃபுல்லி. அது அங்கே ஒன்று நான் பி அன் எக்ஸாம்பிள். நீங்கள் எக்ஸாம்பிளாக இருக்கிறத பார்த்து தான் இந்த வேலையிலும் கூட பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாம் பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம அதை சொன்னது போல் டீச்சர்ஸ் அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்குறாங்க, ஆனால் பேரண்ட்ஸை 24 hours பார்க்குறாங்க. ஸோ யோர் லீவிங் டெஸ்டமனி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில்ட்ரன் ஆர் சீயிங். அடுத்தது சில்ட்ரன் அதை பார்த்து தாங்க வளருங்க. ஏன்னா அதுங்க முக்கால்வாசி நேரம் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த லாக்டவுனில் இந்த எம்சிஓ காலங்களில் முக்கால்வாசி நேரம் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அந்த பிள்ளைங்க அதை பார்க்குதுங்க. அப்போ நம்ம உதாரணமாக இருக்கணும், அதை நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ டீச்சர்ஸ் நம்மளும் உதாரணமாக இருக்கணும் அந்த பிரிட்ஜை பில்ட் பண்ணுறதுக்கு. நம்ம உதாரணமாக இல்லைன்னா நம்மளால் அந்த பிரிட்ஜை பில்ட் பண்ண முடியாதுங்க. யூ கேனாட் ஷோ கிரைஸ்ட். ஹவு டு யூ ஷோ கிரைஸ்ட்? த்ரூ யோர் லைஃப். சில்ட்ரன் see your life. சில வேலைங்க நம்ம படித்து கொடுத்துருந்தா அவங்க மறந்துடுவாதுங்க. பட் ஆனால் நம்ம இருக்கிற அந்த அந்த லீவிங் அதை மறக்க மாட்டாங்க. அதை பார்த்து நான் டீச்சரை போல் இருக்கணும். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு பயந்து சொல்லுகிறேன். பூச்சவங்களை நான் போதகராக இருக்கும்போது எனக்கு சண்டே ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் போனது கிடையாது, சண்டே ஸ்கூலுக்கு நான் போனது கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த மினிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன செய்வேன்னா அந்த மினிஸ்ட்ரியில் டீச்சராக நான் இருந்தேன். ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ என் கிளாஸில் நிறைய சில்ட்ரன் இருப்பாங்க, 5 வயசு 4 வயசு ப்ரீ ஸ்கூலில். அப்போ நான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கும் போது ஐ ஜஸ்ட் ஆல்வேஸ் டாக் டு தேம்ல, அவங்களுக்கு ஒரு ரிலேட் பண்ணுவேன். அப்போ ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு பையன்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன், ஏய் நீ பெருசாக போனேன்னு என்ன ஆகணும்? அப்போ நிறைய பையனுங்க சொன்னானுங்க, நான் டாக்டர் ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன். அப்போ அங்கே ஒரு பையன், நான் ஐ கேன் சே த நேம்ல, ஃபெடிலன் அவன் பேர். சரிங்களா? அந்த பையன் சொல்லும்பொழுது அந்த பையன் என்ன யோசிச்சான்னு தெரில. அவன் என்ன சொன்னேன்னா, பாஸ்டர் ஐ வாண்ட் டு பி லைக் யூ. நான் உங்களை போல தான் இருக்கணும். ஐ வாண்ட் டு பி பாஸ்டர் லைக் யூ. நான் உங்களை போல போதகராக இருக்கேன்னு ஆசைப்படுவேன். அவன் எங்கே அதை பார்த்தான்னு எனக்கு தெரியல. அது எந்த கோணத்தில் நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல பாருங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவனை நான் இம்பேக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு 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 தூண்டுதல் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நான் பெருசாகணுன்னு உங்களை போல தான் ஆகணும். ஐ வாண்ட் டு பி லைக் யூ ஆஸ் அ பாஸ்டர்னு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா பெருமைக்கல்ல, கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்கு சொல்கிறேன். நம்மளுடைய லீவிங், நம்ம இருக்கிறது ஏதோ ஒரு காரியம் அந்த பிள்ளைங்களை இம்பேக்ட் பண்ணுதுங்க. இட் வில் கேரி அன்டில் தி ஃபியூச்சர். அதுக்கு நீங்கள் ஒரு பாலமாக இருக்கிறீங்க பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்கு ஒரு பாலமாக இருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்தணுங்க. சரிங்களா? ஸோ டூ இட் வில்லிங்ஃபுல்லி. சில பேர்லாம் ஏனோ தானோன்னு மினிஸ்ட்ரி சின்ன மினிஸ்ட்ரி நம்ம கொடுத்துறாங்க, நம்ம செய்வோம். இல்லைங்க, நீங்கள் பயபக்தியோடு செய்யுங்க, அதனுடைய ஃப்ரூட் வேறுங்க. ஐ ரியலி வாண்ட் டு என்கரேஜ் யூ. யூ ஆர் டூயிங் வெல். நீங்கள் நன்னா செய்கிறீங்க, கங்க்ராச்சுலேஷன். தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுங்க, தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக பாலம், இது பாலத்தை யோசிங்க. அடுத்த ஜெனரேஷனை நீங்கள் வளர்க்குறீங்க, அது பெரிய மினிஸ்ட்ரி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அடுத்த சந்நிதி நல்லா இருப்பது, நல்லா இருக்கிறது பேரண்ட்ஸ் உங்கள் கையிலையும் இருக்குது, டீச்சர்ஸ் உங்கள் கையிலையும் இருக்குது. ஸோ தயவுசெய்து அதையும் நீங்கள் யோசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ thirdly, children, this is your time now. Okay, I'm going to speak to the children. Parents, please, புரியலனா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த காரியத்தை நிச்சயமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். Children, those who can see me, those who can hear me, please listen carefully. Okay, are you ready to listen to God's message? Today God wants to speak to you very special, in a special way. Okay, number one, the message for you is, God says be strong in the Lord. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருங்க. Be strong in the Lord. Don't forget God. Hallelujah. God is very important in your life. Okay, this word is very powerful word. You always hear this word. இந்த வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. Children, டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. I want to tell you again, Jesus loves you so much. He is very serious about you. அவருடைய அன்பு, He loves you so much. Okay, do you love Jesus? I can't hear you. Do you love Jesus? கேட்கல, ஆனால் கேட்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். Do you love Jesus? I can't hear you. Can you do it loudly? Yes. Jesus loves you so much. Okay, He wants you to come to Him. He wants you to come to Him. Jesus wants you to always be with Him. That's His passion.
That's why he wants to bless you. Children, Jesus wants to bless you. Jesus wants to heal you. Jesus wants to lay his hand and he wants to keep you on his side. He always wants you to walk with him. Okay? Don't forget, he is the way, he is the life, he is the truth. Okay? Don't forget, he is God. He is the only God that we can save us. Okay? He died for me, you and me on the cross for our sin. Don't forget, children, he died for you and me on the cross for our sin. No one will die for us. We are very very wicked people. நம்மலாம் ரொம்ப பாவிகளா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். So please remember him. He is going to do mighty things through you. Sorry, you போட மறந்துட்டேன். He is going to do mighty things through you. Are you ready? Hello, I can't hear you. God wants to do mighty things through you. Hallelujah. Some are listening here. You want என்னது ஆண்டவர் உங்களை பாஸ்டரா அழைச்சிருக்கிறாரு. Some you are here missionaries. Yes, என் குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. You are a future missionaries. Children, some of you evangelists நான் பார்க்குறேன். சில பேரை நான் ப்ரொஃபட்டிக்காக பார்க்குறேன், ப்ரொஃபட்ஸாக பார்க்குறேன். சிலரை நான் வந்து பாஸ்டராக பார்க்குறேன். சிலயாங் சர்ச்சிலேருந்து நீங்கள்லாம் போதகர் ஊழியத்துக்கு போகணும். ஸோ பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். டோன்ட் லெட் எனிதிங் கம் இன் யோர் வே. சரிங்களா? பி ஆல்வேஸ், டோன்ட் ஃபர்கெட் காட் இன் யோர் லைஃப். தயவு செய்து ஜீசஸை மறந்துடாதீங்க. ஓகே? டோன்ட் ஃபர்கெட் காட் இன் யோர் லைஃப். Are you with me, children? So be in the Lord. Okay? Don't tell lies. Okay? Always listen to mother, father. அம்மா அப்பாக்கு கீழ்ப்படிங்க. Always read Bible. Always pray. Okay? Don't give up in praying. Okay? Always every morning pray before you go to school. Online classes, go and pray. Pray about it and start your day. Okay? Don't forget that. God loves you so much. Children, this is the message that God wants to give you. Okay? God is good all the time. He is reaching out, stretching out his arm and said, come children, I love you so much. Not only for the children. இங்க உட்கார்ந்திருக்கிற பெரியவர்களுக்கு கூட ஆண்டவர் ஸ்ட்ரெச் ஆன் பண்ணிட்டு, வா மகனே, ரொம்ப டயர்டா இருக்கிறியா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா, ஆண்டவர் சொல்கிற வா, நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். கம் கம் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாருங்க. ஸோ பேரண்ட்ஸ், bring up your children. Teachers, be the bridge for the children. And children, be strong in the Lord. Hallelujah. Conclusion. Bring up the children in the way of the Lord. He will grant you the wisdom and strength. அன்பானவர்களே, parents, bring up your children in the Lord. இதுக்கு ஞானம் தேவை. ஆண்டவர் ஞானத்தையும் பலனையும் கொடுப்பார். Teachers, building bridge between children and God and parents. He will grant you power and guidance in your ministry. உங்களோட மினிஸ்ட்ரியில He will give you power, joy, சந்தோஷம், அது போட்டுக்கங்க, joy and direction, guidance உங்க மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் கொடுப்பார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், ஒரு காரியமும் வீணா போகாது. Children, be strong in the Lord. He will use you and will lead you as a greater vessel. He will use you. Hallelujah. Children, can you stand? Parents, தயவு செய்து இந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். Teachers, can you please stand? Wherever you are, தயவு செய்து நீங்கள், நான் இப்போ ஜெபிக்க போகிறேன், எங்கே இருக்கிறீங்களோ நீங்கள் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காண்டி ப்ரே பண்ண போகிறேன். Children, please follow after me. Okay? This is the powerful prayer that I'm going to pray. Okay? Commit yourself, close your eyes. If you can kneel down, please kneel down. Okay? I'm going to pray for you. Parents, please raise your hand. உங்களுடைய கரத்தை உங்கள் பிள்ளை மேலே வைங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க, வேறு யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. வைங்க. இப்பொழுது ஜெபிக்க போகிறேன், உங்களுக்காக ஜெபிப்போம். ஓகேவா? ஜெபிப்போமா? வாருங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த வேலையிலும் விசேஷமாக இந்த செய்தியின் மூலியமா நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, விசேஷித்த முறையில் கர்த்தாவே, முதலாவதாக ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் இந்த சவால் நிறைந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிறதை ஸ்ட்ரகிள் பண்ணுகிறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு பலன் தேவை. கர்த்தாவே, அவங்களுக்கு ஞானம் தேவை. எப்படி வளர்க்குறது ஞானம் தேவைப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே, இந்த வேலையிலும் அவர்கள் ஞானத்தை தந்து கர்த்தர் ஆண்டவரே பலனை தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறேன்.
கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தி அவங்களுடைய இருதயத்திலே பாய்ந்து, இந்த வேளையிலும் ஆண்டவரை இனி அவர்கள் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் அப்படியாக நீர் வழி நடத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக கூட நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த வேளையிலும் அப்படியாக கர்த்தர் வழி நடத்தும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே டீச்சர்ஸ்க்காக வருகிறோம். அவர் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். Lord, bless them abundantly. Bless their work, Lord. Bless their hands, Lord. ஆண்டவரே, அப்படியாக நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். அதே சமயம் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த வேளையிலும் ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் கூட ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும். அவர்கள் எந்த ஒரு நாச மோசங்களும் நேரிடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே பலனாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து நீரை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Jesus loves you. Thank you for the opportunity again. May God bless you. Thank you. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்கள், இப்படியாக ஆண்டவர் நம்மளோடு இந்த நாளில் கூட பேசி இருந்தார். ஆமென். கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றோரிடம், சபை பள்ளி ஆசிரியர்களோடையும், அது மட்டுமல்ல பிள்ளைகளோடையும் கர்த்தர் தெளிவாக பேசியிருந்தார். நாம் யாவரோடையும் கர்த்தரோட வார்த்தை வலிமையாய் புறப்பட்டு வந்தது. ஆமென். அதற்கு மறுமொழி கொடுத்து அதன் பிரகாரம் வாழ முடியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களை, வாருங்கள் நாம் யாவரும் அப்படியாக எழுந்து நின்று நாம் இறுதி ஜெபத்தை செய்து அப்படியே ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாங்க. அன்புள்ள ஆண்டவரை, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மூலமாக ஆண்டவரே இந்த சிறுவர் ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவர் எங்களோடு நீர் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு சபை பள்ளி ஆண்டவரே ஆசிரியர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையின் பிரகாரம் தொடர்ந்து நாங்கள் கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் வாழ ஆவியானவர் எங்களை நடத்துவீராங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதா தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இல்லங்களிலே ஒருத்தரும் கரங்களை கொடுத்து நீங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்க முடிய உற்சாகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, இப்படியாக இப்பொழுது கூட நம் சிறுவர் ஞாயிறை அனுசரிக்கிறபடினால நம்மளுடைய சபை பள்ளி பிள்ளைகள் சில விசேஷ படைப்புகளை கொடுக்க இருக்கிறார்கள். Our children like to give some special presentation for the glory of the Lord. So இப்பொழுது கூட அந்த விசேஷ படைப்புகளை நாம் பார்த்த பின்பு அதுக்கு பிறகு நாம் அறிவிப்புகளை நாம் கேட்க இருக்கிறோம். அதற்காக நீங்கள் காத்திருக்கும்படி உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Now we will praise and worship the Lord. பணிந்து பாடும் விலங்கு உந்தன் நாமத்தை உயர்த்துவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். பணிந்து பாடும் விலங்கு உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன்.
We lay our crowns at the feet of Jesus. Mercy and love at the feet of Jesus. We cry, our crown at the feet of Jesus. Forgiveness of mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Happy Children's Sunday. என் பேர் ஏப்ரல் மெத்தியூ. இப்போ நான் மெமரைஸ் பண்ண போகிறேன். மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மாற்கு அதிகாரம் 16 வசனம் 16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரோமர் அதிகாரம் 10 வசனம் 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். Hello everyone, how are you? I hope you all are doing well. I hope you all the best and blessed Children's Sunday. Today I am going to tell one of my 3 memory verses. First memory was, not everyone who calls me Lord will enter the kingdom of heaven, but only those who do what my Father in heaven asks them to do. Matthew 7 verse 21. Whoever believes and is baptized will be saved, but whoever does not believe will be condemned. Mark 16 verse 16. For it is by our faith that we are saved, for it is by our faith that we are put right with God. It is by our confession that we are saved. Romans 10 verse 10. Amen. Hi everyone, my name is Trinitra Chris. Today I am going to present a poem. Title of the poem is My Friend.
friend Jesus. Jesus was a friend of mine from so long ago, and I need a special friend. He's so good to know. I thank him for all the good times. Talk to him about the bad. He helped me in my trouble. He's the best friend I ever had. I tell him all my secrets and things I find that's new. I ask him for his blessing to show me what to do. My friend is always with me, no matter where I go. I know my friend always loves me because he told me so. Thank you. Mr. Lord, my name is Jaikraj and I'm going to tell a special poem. My resurrected Lord, so special, He is my Savior, my King, my Ruler, my Creator. His praise I sing, the wondrous amazement of all that He's done. My Heavenly Father sent down His own Son. How blessed we are to have such a chance. But Jesus came down, His life He did give. To all whom believe, through Him now may live. For He is alive and the stone roll away. Thank you, dear Jesus, for saving my soul. Through your birth, your death, and resurrection, I am made whole. Do you want proof that there is a God? Do you need convincing that He is no fraud? Science has dispelled the beliefs of the church. They say there's no facts from their research. They look up at the stars in outer space, but the evidence abounds here in our birthplace. Every living thing, all life on this earth, displays God's handiwork, including our birth. A seed of a weed, science cannot make. They can genetically modify, but it cannot bake. The creation of life is indeed a wonder. It certainly isn't some random blunder. Here's the evidence God is in life. Without a God, we be in strife. Acknowledge His work, His grand design. The wonders of nature are truly divine. There it is, the proof of God. Praise the Lord. My name is Mercy Mala, and I'm going to sing a song called Joy, Joy, Joy. I got the joy, 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 joy down in my heart. Down in my heart. Down in my heart. I got the joy, 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 joy down in my heart. Down in my heart to stay. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I got the joy, 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 joy down in my heart. Down in my heart. Down in my heart. I got the joy, 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 joy down in my heart. Down in my heart to stay. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I got the joy, 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 joy down in my heart. Down in my heart. Down in my heart. I got the joy, 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 joy down in my heart. Down in my heart to stay. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I got the love of Jesus in my heart. Happy Children's Day to all. Thank you. Bye. Okay, everybody, it's time to end this by a closing prayer. Dear Lord, thank you for this day that you have blessed us and keep us safe.
We worship and praise your holy name. May all who believe in you be blessed. We as the children are blessed to know you. You have chosen us from our mother's womb to be your children. Give us all the grace and power to be a good person in life and to be a disciple for you, O Lord. Thank you, and may your glory be spread throughout this world. In Jesus' name I pray, amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இப்படியாக நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக இந்த விசேஷ படைப்புகளை தேவனுடைய மகிமைக்கென்று வழங்கியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி நாம் ஆசீர்வதிப்போமாக. அன்பானவர்கள், இப்படியாக நீங்கள் பொறுமையாக காத்திருந்ததுக்காய் நன்றி. தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன்ஸ். இந்த வேளையில் கூட சில முக்கியமான அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகளை நீங்கள் கவனிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் நடைபெறுகிற ஊழியங்கள், தொடர்ந்து சபைப்பள்ளி ஊழியங்கள், வாலிபர்கள் ஊழியங்கள், மெத்தடிஸ்ட் பெண்கள் ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் தொடர்ந்து அந்த ஏஜென்சி பிரசிடனை, நீங்கள் சேர்பர்சனை தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு, இன்றைக்கு இரவு அன்பானவர்கள், இன்றைக்கு இரவு 8 மணிக்கு நம்மளுக்கு MYAF AGM நடைபெறும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு MYAF AGM 8 மணிக்கு நடைபெறும், ஆன்லைன் வழியாக நடைபெறும். ஸோ அதனால் MYAF இருக்கிற எல்லா அங்கத்தினர்கள் நீங்கள் இந்த AGMல வந்து கலந்து கொள்ளும்படி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. மற்ற விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு அனுப்புவார்கள். தொடர்ந்து வருகிற வியாழன்கிழமை நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும், BAC கிளாஸ் நடைபெறுகிறோம். வருகிற வியாழன்கிழமை BAC கிளாஸ் இரவு 8 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். அதனால் தொடர்ந்து இந்த BAC கிளாஸில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி எபேசியர் புத்தகத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அதிகாரத்தை முடித்துட்டோம் ஆண்டவருடைய கிருபையில். 2வது அதிகாரத்துக்குள்ளாய் நம்ம போக இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஜெபம் ஆன்லைன் வழியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக பேர் வந்து கலந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவு 8 மணிக்கு தொடர்ந்து வாருங்கள் அன்பானவர்களே. நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தொடர்ந்து அப்படியாக அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி அன்பானவர்களே நம்மளுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மெமோரியல் பிரேயர் நடைபெறும். சோஸ்திர ஆராதனை நடைபெறும். காலம் சென்ற ஐயா பார்த்திபன் அவர் காலம் சென்று 2 வருடமாக ஆகிவிட்டது. இப்படியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக சபையாக நாம் ஆன்லைன் வழியாக அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 5 மணிக்கு on the 5th of September at 5 PM 5 மணிக்கு ஆன்லைன் வழியாக நடைபெறும். உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பப்படும். அதனால் சபை அங்கத்தினர்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி, அந்த குடும்பத்தை உற்சாகப்படுத்தும்படி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து டெடிகேஷன் சண்டே நம்ம அனுசரிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு வருடத்தில் ஒரு வருடம் டெடிகேஷன் சண்டேன்னு அப்படியே நம்ம அனுசரிப்போம். ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக நம் காணிக்கை சேகரித்து எந்த திருச்சபையில் அவர்களுக்கு கட்டட காரியங்கள், பில்டிங் ஃபண்ட் அப்படியே தேவை இருக்குதோ நம்ம அப்படியே கொடுப்போம். ஆனால் இந்த வருடம் வந்து நம்ம ஆன்லைன் வழியாக நம்ம அனுசரிக்கிறோம். விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். டிஎம்சி ஷாலாம் அவருடைய பில்டிங் ஃபண்டுக்காக இந்த டெடிகேஷன் சண்டே அனுசரிக்க இருக்கிறார்கள். அப்படியாக விவரங்கள் அனுப்பப்படும். இந்த டிஎம்சி ஷாலமுடைய திருச்சபைக்காக நீங்கள் செபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அன்பானவர்கள், இப்படியாக நம்ம லோக்கல் கான்ஃபரன்ஸ் வரப்போகிறது. LCCயில் இருக்கிறவர்கள் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்படியாக சரியான நேரத்தில் செய்து நீங்கள் அனுப்பும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். LCC மீட்டிங் தொடர்ந்து நடைபெறும். வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அதனால் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. நாம் மறுபடியும் சந்திப்போமாக. God bless you.